வணக்கம் மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அஸ்வினி வந்து நேற்று எங்களுக்கு அழகாக கதைச்சிருக்கிறார். புருஷோத்மன் வந்து நேற்று கதைச்சு இன்றைக்கும் கதைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். முதல்ல நாங்கள் புருஷோத்மனோட கதைக்கிறோம். புருஷோத்மன், எந்த கோவிலுக்கு போவீங்கள்? நெல்லூர் கோயில். நெல்லூர் கோயில். சரி, நெத்தியில என்ன பூசி இருக்கு? விபூதி. விபூதி. ஓகே, அப்போ ஒவ்வொரு நாளுமே விபூதி பூசுவீங்க. சில நேரம் மறந்துடுவோம். ஏன் அந்த சில நேரம் மறதி? சரி, காலமையும் பின்னேரமும் வீட்டு யாரெல்லாம் விளக்கு வச்சு தேவாரம் எல்லாம் சொல்றது? தாத்தா. தாத்தா, நீங்கள் விபூதி பூசிட்டு வர்றது. தேவாரமும் பாடுறது இல்ல. அச்சோ, முருகனை மட்டும் பிடிக்கும். ஏன் முருகனை பிடிக்கும்? அங்க இது இருக்கு. அங்க மண் அப்ப மண் இருக்கிற இடமெல்லாம் கடற்கரை மண் தானே? சரி, அப்பா கடற்கரை கூட்டிட்டு போயிட்டியோ? போயிட்டு இருக்க. எங்க கூட்டிட்டு போயிருக்கணும் அம்மா அப்பா? கண்டி, கொழும்பு, சிகிரியா, ஓல்ட் பார்க், கேகேஎஸ் பீச், கேரநகர் பீச். ஓகே, அப்ப எங்களுக்கு முருகனை விட மண்ணை தான் பிடிக்குது. எங்களுக்கு பீச் எல்லாம் இருக்குது, நிறைய பீச்சுக்கு போயிருக்கிறீங்க. ஹோட்டல். சரி, நீ எந்த இடம் போக ஆசை பிள்ளைக்கு? அனுராதபுரம். அனுராதபுரம் போகணும். அங்க போய் என்ன பார்க்கணும்? அனுராதபுர பிறகு கண்டி தலதான். கண்டிக்கு போனேன் நீங்க தானே? ஆனா பாக்கல தலதான் மாளிகை. பார்த்தனா திரும்பவும் அங்க போய் பார்க்க பிடிக்கும் இல்ல. அப்ப வேற இடம். அங்க வேற இடம் எங்க போப்போம்? மாத்தரை, மாத்தலை. அப்படியே அந்த ஞாபகம் வச்சு மாத்தரை, மாத்தலை, கண்டி, காலி, கொழும்பு அப்படின்னு. காலி, அம்பாறை, அம்பாந்தோட்டை. இலங்கப்படத்தில் இருக்கும் அனைத்து இடங்களும் நாங்கள் அழகாக சொல்கிறோம், அப்படித்தானே? அப்ப எங்களுக்கு இலங்கையை சுற்றி பார்ப்பதற்கு ஆசை. என்ன போன இடத்துல எந்த இடம் பிள்ளைக்கு நிறைய பிடிச்சிருக்கு? நூரேலியா. நூரேலியாவில் என்ன போய் பார்த்த நீங்க? என்ன பிடிச்சிருக்கு? ஹோட்டல்ல தங்கி இருந்து நிறைய சாப்பிடுற மாதிரி எனக்கு தெரியல. என்ன சாப்பாடு பிடிக்கும்? இட்லி. என்னத்தோட சாப்பிடுவீங்க? சட்னி. சட்னி, இட்லி, சட்னி. சரியா செய்யற வீட்டை அம்மம்மா ஹெல்ப் பண்ண அம்மாக்கு. நீங்க என்ன செய்து கொடுப்பீங்க அம்மாக்கு? பெரிய மனுஷன் யோசிச்சுதான் பதில் சொல்லணும். நான் பொறுங்க வா, அவன் என்ன செய்யறேன்னு. ஒன்றுமில்லை. ஒன்றும் இல்லைன்ற அம்மா பாவம் தானே. அம்மாவையா? அதே பெரிய விஷயம். அம்மாவும் நேற்றுக்கு அப்பாக்கு காய்ச்சல், ஓடி திரிந்தவன். பாவம், பிளீஸ் எப்படியாவது எங்களை நித்திர கொள்ள விடுங்கோடா அப்படின்னு சொல்லி அம்மா கெஞ்சி இருப்பா போல. அப்படியா? அம்மா கொழும்பு போயிட்டா. அம்மா கொழும்பு போயிட்டா அப்பாவும் நீங்களும் தான் இருக்கிறீங்களா இப்ப? இப்ப சரி, அம்மா கொழும்பால் வரைக்கும் நல்ல மைண்டர் பிள்ளைக்கு வரைக்கும் இந்த முறை ஒண்ணுமே வாங்கல. வாங்கி வாங்கி அவ சலுத்து போச்சு. நீ வாங்குறதுன்னு முடிவு எடுத்துட்டேன். சரி, நூரேலியா ஹோட்டல் பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? குளிர். எப்படி குளிர்? சரியான குளிர். அதான் அந்த 1000%. என்ன செய்வீங்க குளிர்ந்தா? ஜாக்கெட் போட்டுட்டு ரூமுக்குள்ளே இருக்க வேண்டியது. இல்ல, அப்ப வெளியால. சரி, நுவரெலியால என்ன பாத்துருக்கீங்க? நாங்க நுவரெலியா தேயிலை தோட்டம், தேயிலை ஃபேக்டரி, மற்றது நீர்வீழ்ச்சி ஒன்றும் பார்க்கல. அப்ப பார்த்துட்டேன். 10 நாள். வேற ஸ்பீட் போட் போ. அப்ப நான் ஒண்ணு செய்வேன், டாக்டரா வந்த அப்புறம் நூரேலியா ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்ணுவேன். ஏண்டா? வெளிநாட்டு. அப்ப இலங்கையில வாழ பிடிக்கலையே உங்களுக்கு? ஏன் வெளிநாடு போக? வெளிநாட்டுக்கு போனா கொஞ்ச நேரம் வேலை லீவு வரைக்க லீவ் எடுத்துட்டு கொஞ்ச நாள் வந்து நீங்க நின்றுட்டு போறது, வந்து நின்றுட்டு போறது. அடடா, அப்ப அதால வந்து நாங்க வெளிநாடு போறதுக்கு இருக்கிறோம். நாங்க எல்லாம் பாவம் தான். அப்ப எங்களுக்கு யார் மருந்து தாருது? டாக்டர். நீங்கள் எல்லாம் வெளிநாடு போனா உங்களுக்கு டாக்டர், வேற டாக்டரை பார்த்து நாங்க போவேன். சரி, ஓகே. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர். சரி, மலர்கள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். புருஷோத்மன் எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார். மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்.
இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்து என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர்? வருண். வருண். அப்பாக்கு என்ன பேர்? சுஜீவன். அம்மாக்கு? வாசுகி. வீட்டை வேறு யாரெல்லாம் கேட்கிறேன்? வருண் வீட்டை. அபின்யா. தயாளன். அதாரது அபின்யா தயாளன்? அக்கா அண்ணா. அப்படிக்கோ இன்னொரு மரியாதை அக்காக்கும் அண்ணாக்கும். அப்ப வீட்டை வந்து ஒரே குழப்படியும் நீங்கள்? எஸ். வா, உண்மை சொன்னதுக்கு முதல்ல நாங்க கை தட்டுவோம். என்ன மற்ற எல்லாரும் என்ன கேட்டானா இல்ல நாங்க குழப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க, நீங்க குழப்படி. சரி, வேற அடி வாங்குறது கூட வருண் அண்ணாட்ட. ஏன்? இல்ல இல்ல அண்ணாட்டையும் இல்ல, நான் தான் அடி போடுறேன். அண்ணா எத்தனையாம் ஆண்டு படிக்கிறா? நீங்க எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? டீச்சருக்கு என்ன பேர் சார் உங்களோட டீச்சருக்கு? அபின்யா. டீச்சருக்கோ? இல்ல. அப்ப டீச்சருக்கு என்ன பேர்? ஏஞ்சலினா. சரி, ஓகே. அபின்யா அக்கா எத்தனையாம் ஆண்டு படிக்கிறா? கிரேட் 7. சரி, அக்கா நல்லமோ அண்ணா நல்லமோ? both the worst. ஓகே, சரி. இப்ப ஏன் அண்ணாக்கு அடிக்கிற நீங்க? அக்காக்கு தான் அடிச்ச ரத்தம் வந்தது. அப்ப நான் எப்படியும் கொஞ்சம் தள்ளி இருந்து கதைக்கிறதுக்கு நல்லமா? ஏன் அக்காக்கு அடிச்ச நீங்க? அக்கா என்ன பார்த்து நக்கல் அடிச்சவ. அதனால சூடான என்ன கரண்டியால அடிச்சு விட்டுனா அது அடி ரத்தம். அம்மாளே. சரி, அதுக்கு அப்பா அம்மா என்ன செய்தவியல் உங்களுக்கு? ஒன்றுமில்ல. ஒன்றுமில்லை. இந்த படியை நீ பிடித்தானப்பா விடுவோம் பேசாம விட்டுட்டு நம்மள அப்படியோ? சரி, அக்கா பாவம் தான். அதுக்கு பிறகு அடிச்சு நீ அக்காக்கு ஒரு நாளும் அடிச்சது இல்லை, அடிக்கவும் கூடாது. இனிமேல் என்ன கோவம் வந்தா என்ன செய்யணும்? நாங்கள் கோவம் வந்தா என்ன சேட்டு பண்ணி கிணத்துல அடிக்கணும். கடவுளே, அப்பா என்ன வேலை செய்யறாரு? அப்போ டாக்டர். அம்மா என்ன வேலை செய்யறா? டாக்டர். ஓகே, ரெண்டு பேருமே டாக்டர் தான். இப்ப நீங்க வீட்டு யாரோட இருக்கிறீங்க? வீட்ட வேலையண்டி வந்திருப்பா. வேலையண்டி சில வர மாட்டா. அம்மா கிளாஸ்க்கு போ சொல்லவா. சரி, ஓகே. அப்ப நீங்க கோவம் வந்தா என்ன செய்யும்? கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத? பிடிக்கும். பிடிக்கும். அப்ப கோவம் வந்தா என்ன செய்யணும் நாங்க இனிமே? 1 2 3 என்ற எண்ணணும். நாங்கள் மேல இருந்து, அதாவது 10 9 8 இன்னும் விருப்பம் வருமே இல்லையே. இன்றைக்கு நீங்க கோவம் வந்தா அப்படி செய்து பாருங்க. எப்படி எங்கட மைண்ட் எங்க போகும்? அடுத்த நம்பர் சரியா இருக்கோ சரியா இருக்கோன்னு நான் யோசிப்பேன். இல்ல 1 2 3 4 5 நாங்க எண்ணிடுவோம். சொல்லுங்க, 10ல இருந்து 10 8 இல்ல 10 8 யோனோ 10 9 10 9 8 7 7க்கு அடுத்தது என்ன அன்று யோசிப்போம். 7க்கு அடுத்து 8 சொல்ல போறோமா சொல்ல போறோமோண்டா? அப்ப என்ன? அப்ப எங்களுக்கு அடுத்தது என்னன்றதை யோசனையில எங்கட கோவத்தை மறந்துடுவா. சரியோ? உங்களுக்கு வந்து உடனே வந்து கோவம் மாறது கூடாது. பிறகு நாங்கள் அக்கா பாவம் வந்து பாக்குறத விட எங்களோட கோவத்தை வந்து எப்பயுமே நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி பழகணும். சரியோ? அப்பதான் நாங்க நல்ல பிள்ளையா இருக்கலாம். சரி, என்னமா வர விருப்பம்? ஜங்கல் ஆபீசர். என்ன? ஜங்கல் ஆபீசர். சரி, ஓகே. அப்ப அதுக்கு நாங்களுக்கு என்ன செய்யணும்? நிறைய பொறுமை வேணும் முதல்ல. அதுக்காகவே நாங்களுமே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாத்துக்குமே பொறுமை வேணும். எல்லா வேலைக்குமே பொறுமை வேணும். அதுக்கு பொறுமை வேணும். எல்லாத்துக்கும் பொறுமை வேணும். உங்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கு அதால அதுக்கு அப்படி என்று சொன்னா இனிமே கோவப்பட மாட்டீங்களேன்னுதான். சரியோ? அதுக்கு தான் சொல்லுது. டாக்டர் என்னாலும் நான் சொல்லியிருப்பேன் அதுக்கு பொறுமை வேணுமென்று. எல்லா வேலைக்குமே பொறுமை முக்கியம். சரிதான். உங்களுக்குள்ள 2 பேர் ஒர்க் பண்ணுவீனாம். நீங்க 2 பேரோட சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டி வரும். அப்ப நாங்க என்ன செய்யலாம்? எல்லாருமே சமாதானப்படுத்திப்போம். அப்ப தனியா போய் வேலை செய்யணும். சரி, ஓகே. என்ன சாப்பாடு பிடிக்கும்? தோசை, இட்லி. சுட்டு தரத விட்டேன். குண்டு தோசை. செய்யறத விட்ட சாப்பாடு எல்லாம் வேற என்ன செய்வோம்? அம்மா கடைசி பிள்ளைய நீங்கள்? யார் செல்லம் விட்ட? நீங்க தான் செல்லம். யார் உங்களுக்கு செல்லம் தாரது? அப்பா அம்மா. அப்பா அம்மா 2 பேருமே ஓவர் செல்லம் போல இருக்கு. எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? என்ன இஎம்இ 90க்கு குறையாது. 90க்கு மேல தான் எல்லாமே வரும். இங்கிலீஷ் பிடிக்காதுன்றபடியா 88 தான் எடுக்கிறேன் நான். தமிழ் 95. ஏன் இங்கிலீஷ் பிடிக்காதவங்களுக்கு? இங்கிலீஷ் ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டம். அது ஒரு கஷ்டமும் இல்லை. படிச்சமெண்டா கட்டாயம் எல்லா பாடம் எல்லாத்தையும் விரும்பி படிச்சு பாருங்க. பிடிக்கும் உங்களுக்கு என்னண்டாலும் பிடிக்காத ஒன்றும்.
அண்ணனை பிடிக்கலையான்னா அண்ணன் செயல்பாட்டை நாங்க யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னாங்க. அண்ணாவை அண்ணன் இந்த சைக்கிளை லாக் பண்ணி போட்டார், கீயை துளைச்சு போட்டார். அண்ணா நீங்களே செய்திருப்பீங்க அவன் துளைக்கட்டும் அப்படின்னு யோசிச்சு நீங்களே எடுத்து துளைச்சிருப்பீங்க எங்கேயாவது இல்லையா? இல்ல, அப்ப அது நான் அவர் மட்டும் ஒரு கிளாஸ்ல சைக்கிள்ல போறேன், நான் மட்டும் கிளாஸுக்கு சைக்கிள்ல போறேன் நான் சேர்த்தவர். ஓ, அப்ப அண்ணாவும் அப்படித்தான், தம்பிய மாதிரி தான். சரி, ஓகே. இப்ப நான் கவிதை சொல்றீங்களா? கவிதையா? குஞ்சி அழகும் கொடுந்தானே கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுவுநிலையால் கல்வி அழகே அழகு. ஓகே, அழகா தானே சொல்றது. கல்வி அழகே அழகுன்றது பிற இங்கிலீஷ் பிடிக்காதுன்றது. அப்ப அந்த கல்வி அழகுல இங்கிலீஷை தூக்கி வெளியில போடுவோமோ? ஓ, நீங்கள் நினைச்சதை அப்படியே செய்வதற்கா நாங்கள் இருக்கிறோமா? அப்ப ஸ்காலர்ஷிப்புக்கு ஒரே படிப்பு தான். நீங்க என்ன செய்வீங்க பொழுதுபோக்குக்கு? பொழுதுபோக்குக்கா சைக்கிள் ஓடுவேன். ஓகே, வேற என்ன புத்தகம் வாசிப்பீங்க? புத்தகமா? மிகப்பெரிய கதையா அது? எது? அதுல என்ன கதை இருக்கு? அது கதை, அது ஒரு அரசர் ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல ஒரு அரசர் ஆண்டு கொண்டிருப்பாரு. அவருக்கு கதை கேட்கறதுல ரொம்ப ஆசையாம். அப்ப அவர் நிறையாக்களை வச்சு ஒரு போட்டி போட்டவராம். அந்த போட்டியில யாரு மிக நீளமான கதையை சொல்லினோம்னு எத்தனையோ ஒவ்வொரு நாட்டுல இருந்தே கொஞ்சாக்கள் வந்தேன் கதை சொல்றதுக்கு. ஆனா ஒரு வெள்ளையில ஒரு குடிசை வீட்டுல இருந்து ஒரு ஆள் வர அவர்கிட்ட கதையை கேட்கிற. அவரை சொன்னார், ஒரு ஊர்ல ஒரு குருவி வந்து என்ன குளிர்காலத்துக்காண்டி வேலை செய்யறதுக்காண்டி நெல்லு பொறுக்கினதாம். அப்படியே கீழே இறங்கிச்சா நெல்லை பொறுக்கிட்டான், திருப்பி மேலே போனதாம், வெச்சதாம், பேனு திருப்பி வந்ததாம், நெல்லை பொறுக்கிட்டான், பேனு மேலே போனதாம், நெல்லை வச்சதாம், திருப்பி கீழே போனதாம், நெல்லை வச்சதா எடுத்ததாம், நெல்லை அப்படியே மேலே கொண்டு போய் வச்சதா, அப்படியே ஒவ்வொன்றாவே எடுத்து கொண்டு போய் குருவி வந்து எடுத்து குருவி எடுத்து கொண்டே இருந்தது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அரசனுக்கு அந்த கேட்க மண்டையை வடிச்சிட்டு அரசன் சொன்னாரு, நான் உனக்கு 1000 கோடி ரூபாய் தரேன், நீ எனக்கு கதையை நிப்பாட்டேன்னு. அவருக்கு அந்த பரிசு கிடைச்சது. ஓகே, அவர் வந்து கதையை சொல்லாமல் அப்படியே குருவி எடுக்கிறதும் வைக்கிறதும்னு சொன்னதால அவருக்கு பரிசும் கிடைச்சிட்டு என்ன. அப்படி யார் உங்களுக்கு சொல்றது? அம்மாமா. என்னண்டு கேக்குறேன் நான். என்னென்ன கதை சொல்லுவா அம்மம்மா? அம்மம்மா கதை சொல்லுவா. அதான் என்ன கதை சொல்லுவா? அதுதான் இனி நானும் 1000 பொட்டாசு தரணும் போல டாக்குதா. நிறைய கதை சொல்லுவா, அதைத்தானே சொல்ல வாரீங்க? நிறைய கதை சொல்லுவா. சரி, எனக்கு இங்கிலீஷ் பாட்டுன்னு பாடி காட்டுங்க. இங்கிலீஷ் பாட்டு நான் எழுதையில ரெடியாக இல்ல. அப்ப போயா. Honey Bear by Elizabeth Lamb. There was a big bear who lived in a cave. His greatest love was honey. He had 2 pence a week which he never could save. So he never had any money. I bought him a money box, red and round, in which to put his money. He saved and saved till he got a pound and then spent it all on honey. Thank you. ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல டீச்சர் அடிக்க மாட்டாவா? இல்ல, அடிக்கிறதே இல்ல, ஒருத்தரும் அடிக்கிறதே இல்ல. அதாலதான் அவ்வளவு குழப்படி. என்ன டீச்சர் போன அப்புறம் குழப்படி செய்தா அப்படி டீச்சருக்கு தெரியும். அடடடா, அப்ப ரகசிய குழப்படிக்காரன். சரி, என்ன விளையாட்டு பிடிக்கும்? மதுல ஏறுறது, வீட்டு எறிகிறது. ரொம்ப பிடிச்சது சைக்கிள் ரேசிங். சரி, ஓகே, சைக்கிள் ரேசிங். அண்ணாவும் நீங்கள் ஓடுவீங்களா? அல்லது அண்ணாவும் நானும், அக்காவும் நானும், பக்கத்து வீட்டு தம்பியும் நானும். ஓகே, எத்தனை முறை விழுந்திருப்பீங்க சைக்கிளால? ஏன் சின்ன வயசுல மண்டை உடைஞ்சு பேரு தைய போடுறதுக்கு இடமே இல்லைன்னு டாக்டர் சொன்னவர். ஐயோ, அவ்வளவு தரம் விழுந்திருக்கிறீங்க. ஆனா அந்த வேலை அந்த அது பிடிச்சிருக்குது. அதே மாதிரி தான் இங்கிலீஷ் மேன் தெரியுமா? அவ்வளவு வேலி வந்து நீங்க வந்து சைக்கிள் ரேஸ் என்ன பிடிச்சதால திருப்பி ஓடி இருக்கிறீங்க. அதே இல்ல, கண்டியில பிறந்தேன் நான். அப்ப மேல இருந்து கீழே விழுந்தேன். அட, நாங்க எடுத்து சைக்கிள் ரேஸ்ல விளையாடியோட ஆண்டு. ஓகே, மேல இருந்து கீழே விழுந்துறீங்களோ?
என்ன மேசைக்கு மேல இருந்து கீழே விழுந்தேன் நான், கதிரைக்கு மேல இருந்து கீழே விழுந்தேன் நான். அப்படியே நாங்கள் ஒவ்வொரு குலப்படியாக எழுதி கொண்டே போகலாம். கதை மாதிரி என்ன தொடர் கதை மாதிரி வரப்போகுது எங்களுக்கு. சரி, நான் வித்தியாசமா பாட்டி வடை சுட்ட கதை சொல்ல போறேன். யார் ஒரு ஆள் சொன்னது சொல்லுறீங்களோ? இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு ஊர்ல ஒரு பாட்டியாரால் வடை சுட்டு கொண்டு இருந்தாவாம். அப்ப பாட்டி வடை சுட்ட கண்ட காகம் வந்து பாட்டிகிட்ட கேக்குறா, எனக்கு ஒரு வடை வேணும்ண்டு. அவ பாட்டி சொன்னது என்ன, உங்களுக்கு நான் காசுக்கு விற்க இயலாது, ஏன்னா நீ ஒரு மிருகம், அப்ப எனக்கு என்ன அடுப்பு இருக்கிறதுக்கு விறகு வேணும்னு கேக்குறா. அப்ப காகம் எடுத்து கொடுத்துட்டு, அப்ப பாட்டி வடைய கொடுத்துட்டு, காகம் ஒரு மரத்துல இருந்து வடைய சாப்பிட்ட கண்ணோட நரி வந்து எனக்கு வடைய தான்னு சொல்றதுக்கு போறதுக்கு முன்ன நரிக்கு ஒரு யோசனை ஒண்ணு வந்தது. இப்படி சொன்னா காகம் தரவே தராதுன்னு அப்ப அது ஏமாத்த பார்த்துச்சு. காகம் நீ வடிவா பாடுவான்னு. அப்ப காகம் சொல்லிட்டு காகம் பாட்டு பாடுறதுக்கு முன்ன யோசிச்சது. அப்ப வடைய கால்ல வச்சு பாட்டு பாட தொடங்கினது. அப்ப பாட்டு பாட்டு நிப்பாட்டு நிறைய சொல்லி நீ என்ன மாத்திட்டன்னு நிறைய சொன்னது. யார் உனக்கு வடைய தந்தான்னு காகம் சொன்னது, காகம் முழு கதைன்னு சொன்னது. அப்ப நரி பாட்டிட்டு போய் கேட்டு பாட்டி சொன்னதை நரி முடிச்சபடியே நரிக்கும் வடை கிடைச்சது. ஓடோடோடா, அப்போ நிறைய போய் பாட்டிட்டு சரண்டர் ஆயிட்டார் நரி பிள்ளைய. அப்ப அதாலதான் வடை கிடைச்சிருக்கு. நீங்களும் வித்தியாசமா கதை சொல்லியிருக்கிறீங்க. சரியோ? ஓகே. இப்ப நீங்க எங்கெல்லாம் போயிருக்கிறீங்களா அப்பா அம்மாவோட? கொழும்பு, கண்டி, வவுனியா. வவுனியா அவ்வளவுதான்? இல்ல 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 இல்ல. போன இடத்துல எந்த இடம் நிறைய பிடிச்சிருக்கு? கண்டி. ஏன் இல்ல அனுராதபுரம். என்ன பார்த்திருக்கிறீங்க அனுராதபுரத்துல? முதலாக்குளம். வேற என்ன முந்தைய அரசர் கட்டின அந்த கோட்டைகளும் அந்த விகாரிகள். சரி, முதல குளத்துல என்ன பார்த்த நீங்க? முதல குளத்துல முதல இருந்தது பார்த்தேன். எத்தனை முதல இருந்தது? ஒன்று வழியால இருந்தது மிச்சத்தக்கான். அதுக்கு யாழ்ப்பாணத்திலே நாங்க பார்த்திருக்கலாம் தானே? ஏன் முதல குளத்துக்கு போக வேண்டியது? சரி, கிட்ட போய் பார்த்தீங்களோ தூரம் போய் பார்த்தீங்களோ? இல்ல, குளத்துக்கு கிட்ட. முதல்ல அங்க இருந்தா. சரி, ஓகே. என்ன விலங்கு நிறைய பிடிக்கும்? என்ன விலங்கு பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும்? புலி பிடிக்கும். உங்களை மாதிரி எந்த நேரம் குறும்பு செய்யறதால புலிய பிடிக்குதோ? இல்ல இல்ல, புலி குறும்பு செய்யாது, குரங்கு தான் குறும்பு செய்யும். சோ ஐ லைக் குரங்கு. ஓ, ஐ லைக் குரங்கு, ஐ லைக் சிறுத்தை, ஐ லைக் புலி இருக்கா? சரி சரி, ஓகே. இப்ப எனக்கு அடுத்தது என்ன செய்து காட்ட போறீங்க? நல்ல நல்ல மரங்களை. நல்ல நல்ல மரங்களை நாங்கள் கூடி நாட்டுவோம், வல்ல இறைவன் அருளினால் வளர்ந்த மரங்கள் பயன்தரும். ஆளுக்கொரு மரத்தினை ஆசையோடு நாட்டினால் நல்லதொரு சூழலை நாட்டில் நாங்கள் ஆக்கலாம். பண்படுத்தி பசலையிட்டு பக்குவமாய் நீருமிட்டு பகலிரவாய் பாதுகாத்து பலம் பெறுவோம். வாருமே 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 வாருமே. ஓகே, நாங்கள் இப்ப என்ன மரம் வைப்போம்? இப்ப எனக்கு உங்களோட விட மரம் வைக்கிறதுக்கு இடம் இருக்குதோ? இருக்குதோ? தோட்டம் வச்சிருக்கிறேன். தோட்டம் வச்சிருக்கிறீங்களா? உங்களோட தோட்டத்துல என்னெல்லாம் இருக்குது? கத்தரிக்காய், அகத்தி, தென்னை மரம், மிளகாய், கரிமிளகாய். சரி, யாரெல்லாம் வச்சு உண்டாக்குறது விட்ட? அப்பாவா மம்மாவா? மம்மா இந்த வீட்டை இல்ல, அவட்ட வீட்டை தான் இருக்கிறேன். ஓ சரி, ஓகே. சரி, அப்பா வச்சா தனியெல்லாம் வர்றது மரத்துக்கு? அப்பா, அக்கா, நான் 3 பேரும் தான். உங்களுக்கு என்ன மரம் வைக்க பிடிக்கும்? மாமரம் மேல ஏறிடலாம். இந்த ஒருவனே மேலே ஏறுறதுலேயே உங்களுக்கு ஒரு குறிக்கோளா தான் கிடக்கும். ஒன்றில் மதிலுக்கு மேலே ஏறணும் அல்லது மாமரம். அப்புறம் மாமரத்தை வைக்கிறது. பர்த்டே எப்போ சார்? என்ன பர்த்டே? மார்ச் 14.
மார்ச் 14. எனவே நாங்க ஒவ்வொரு மார்ச் 14க்கும் ஒவ்வொரு மாமரத்தை வைப்போம். வைக்கிறதுக்கு எல்லா இடமும் போயிடுச்சு. ஏய். வேப்ப மரம் தான் இருக்குது, அதுலயே மாறலாம். வேப்ப மரத்துல ஒரு என்ன செய்வீங்க? வேப்ப மரத்துல ஏறுறதுக்கு கதிரை வச்சு கொப்புல வரணும். என்ன வேப்ப மரத்துல ஒரு இரும்பு கயிறை கட்டிட்டு அப்படி அதை வேப்ப மர கிளையில எரிஞ்சிட்டு அந்த கயிறை இரும்பு இருக்கிற வழி அதை பேரத்துக்கு கீழே வரும். அப்ப கீழே வரைக்கும் உடனே அந்த உங்களோட கையில பிடிச்சிருக்கிற கயிறும் மற்ற அந்த இரும்பு இருக்கிற கயிறையும் ரெண்டும் கிளையில மாட்டுப்பட்டிருக்கும். அப்ப வச்சு இலக்கிக்க கிளை விழுந்தா பிறகு நெருப்பு எரிக்கைக்கு நம்ப போகும். ஐயோ நல்ல கண்டுபிடிப்பு. நாளைக்கு மரத்துக்கு மேல ஏற போறீங்களா, அதுக்கு இவ்வளவு சொல்றீங்களா? கமெண்ட். சரி, ஓகே. இப்ப நான் தேவாரம் சொல்லுங்க. எந்த கோயிலுக்கு போவீங்க? என்ன அத்தியடி. அத்தியடி பிள்ளையாரே? பிள்ளையாரப்பாவே பிடிக்குமா? பிள்ளையாரப்பாவா? அங்க இருக்கிற முருகனப்பா தான் பிடிக்கும். ஓகே, முருகனை தான் பிடிக்கும். அப்ப நல்லூருக்கு போனதில்லை? நல்லூருக்கு போய் மண்ணாடுறதுக்கு தான் போறேன். கும்பிட போறது இல்ல. அத்தியடியில இருக்கிற முருகனை மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்குது. நல்லூர்ல இருக்கிற மண்ணும் எனக்கு பிடிக்கும். மண் தான் பிடிக்கும், முருகனை பிடிக்காது. முருகனையும் பிடிக்கும். முருகனே பிடிக்கும். ஏன்னா மண் தந்தபடி எங்களுக்கு முருகனே பிடிக்கும். சரி, மண்ணில் என்னென்ன விளையாட்டு விளையாடுவீங்க? உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொன்னவர் மண் எனக்கு நிறைய பிடிக்குமெண்டு. என்னென்ன விளையாட்டு விளையாடுவீங்க? மண்ணுக்குள்ள ஆழமா தோண்டி உள்ளுக்கு இருக்கிற அந்த நல்லூர்ல கீழே வாட்டர் பைப் இருக்குது, அந்த பைப்பை கண்டுபிடிக்கிறது அங்கங்க இருக்கு. முருகனை இதை வந்து நல்லூர்காரன் ப்ரோக்ராம் பார்த்தா நேம் சேர்த்து உள்ளு கொண்டு போறாங்க. இருக்கிற பைப்பெல்லாம் மேல உடைச்சா நாங்க சொல்லுவோம் வருண் உடைச்சிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வேற என்ன செய்வீங்க? ஏன்னா வீடு கட்டுறது. மண்ணுல வீடு கட்டுவீங்க. அழகா கட்டுவீங்களோ? சரி, ஓகே. இப்ப எனக்கு தேவாரம் சொல்லுங்க பாப்பம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் மண்ணில் நல்ல கதிக்கும் யாருமார் குறைவில்லை கண்ணில் நல் ஐதோறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாரோடு பெருந்தொகை இருந்தேன். ஓகே, அப்படியே முருகன் வந்துட்டு என்னடா இவன் பாட்டை பாடி போட்டு இடையில போயிட்டானே அப்படின்னு யோசிக்க போறாரு என்ன? சரி, ஓகே. அச்சா குளப்படி, அச்சா குறும்பு எல்லாமே நல்லா ரசிக்கக்கூடியதா இருந்தது. வருண் சரி, வருண் ஓகே. மலையில நேர நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம். வருண் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன். இன்னைக்கு வந்து 3 குட்டீஸுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன். 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.